பத்தல பத்தல இன்னும் பலமா நீ இதை விட இன்னும் ஸ்ட்ராங் ஆச்சு அமுக்கு உள்ள வாங்கண்ணா என் புத்திசாலி செல்லக்குட்டி அப்பா இந்த கியூபன்காரனை ஜெயிக்க நீங்க தயாரா இருக்கீங்களா பிறந்ததுல இருந்தே அப்புறம் அப்பாவுக்காக ஏதாவது ஒரு கிஃப்ட் любви цветными картинками детства. Наш товар опять у тебя в крови, и уже никуда не деться. Будем вместе смеяться и плакать, давай притворимся, как будто бы можем все, что не безразлично, вложить в слова, вызывая мороз по коже. Ты увидишь, как я становлюсь большим, как проходит за годом год. Приоткрытая дверца моей души неплохую прибыль дает. Кто не верил в меня и не замечал, разом крикнут: дружище наш! Как в начале прекрасный и чистый накал превратится однажды в шабаш. А я просто люблю, как пульсирует зал и слова наизусть поет. Когда утром Борисполь или на Южный солнце над нами встает. Когда рядом со мною мои друзья. Когда болен, но шоу отменить нельзя. Стали целым одним мы на час. И ничто не волнует нас, не волнует нас, да. ரூல்ஸ்லாம் உங்களுக்கு தெரியல. ரெடியா ரெடியா ஃபைட். முதல் ரவுண்ட் சண்டை ஆரம்பமாச்சு. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கலச்சவங்க இல்ல. இந்நேரம் நான் உங்க இடத்துல இருந்திருந்தா ரெண்டு பேர் மேலேயே நான் பெட் கட்டுவேன். அட்ரா அட்ரா அவன் கதையை முறா. ஓ இது ரொம்ப அருமையான ஸ்கிராப். சண்டை இப்போ முடிஞ்சிடும் போல இருக்கு. பாருங்க விட்டு கொடுக்குற மாதிரி தெரியல. உடனே எழுந்துட்டாரு. ஆமா உள்ள அடிச்சுக்கிற அந்த குட்டி ஆடுங்களுக்கு யாரு பொறுப்பு? உனக்கு என்ன வேணும்? எனக்கு பணம் வேணும். பேங்க் நடத்துற கிளம்புடா. நாக் அவுட் பண்ணா எவ்வளவு பணம் கொடுப்பீங்க? அங்க என்ன நடக்குதுன்னு தெரியும்ல. சரி இதை கையில புடி. இதோ வந்துடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ரெண்டு பேரும் பெரியோட தான் களத்துல இறங்கிட்டாங்க. ரத்தம் தெரிக்காம விட மாட்டாங்க போல. இந்த போட்டியோட வெற்றியாளர் டெப்ரிடேட்டர். பாஸ் ஒருத்தன் சண்டை பொண்ணுன்னு வந்திருக்கான். அவன் கேட்ட மாதிரி ஏற்பாடு பண்ணி தரலாமா? அவனை அடுத்த ஃபைட்டுக்கு இறக்கவா? நாளைக்கு நடக்க போற சண்டைக்கு யாரெல்லாம் பெட் கட்ட போறீங்க? நாளைக்கு உங்களுக்கு அடிக்க போகுது ஜாக்பாட். அடுத்து நடக்க போற சண்டையோட ஃபைட்டர்ஸ் இவங்க தான். நட்டி கிரீனியர் அப்புறம் தராஸ் பராபஸ். இந்த புது பையனுக்கு நிறைய நகைச்சுவை இருக்குன்னு நல்லா தெரியுது. ஆனா அவரால் எதிராளியை தூக்கி போட்டு மிதிக்க முடியுமா? அது இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும். இந்த சண்டை பயங்கரமா இருக்க போகுது. டிஃபெண்டிங் சாம்பியன் நட்டி எதிர்க்கணும்னா ஒரு தனிப்பட்ட தில் வேணும். பாவம் இவர் வேற புதுசு. இவர் அடி தாங்குவாரா என்னன்னு தெரியல. டேய் தம்பி 15 செகண்ட் ஒன்னு முடிச்சிடுறேன். மேட்சஸ்ல நொடிகள் ஆரம்பிக்க போகுது. பெட் கட்டுறவங்களா கட்டிக்கங்க. ரூல்ஸ்ல தெரியல. ரெடியா ரெடியா ஃபைட். OneTamilMV.me என்ன ஒரு அதிர்ச்சியான சம்பவம். இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள சண்டை முடிஞ்சிருச்சு. யார் இந்த புது பையன்? ஆட்டம் தலைவரா மாறிடுச்சு. உண்மையிலே இவர் கலக்கிட்டாரு. சீக்கிரமா அடுத்த ஆளை இறக்கி விடுங்க. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். முடியாது, அடுத்த ஆளை இறக்கி விடு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்றல. செவிடா நீ உனக்கு காது கேட்கல. இந்த மாதிரி ஒரு பாயிண்ட யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த ஆளு என்ன நட்டி நினைச்சுக்க போறான். அப்புறம் எனக்கு கெட்ட கோபம் வரும். நல்லா பேசுறியா? உள்ள போ. ஓ
நீ எங்க ட்ரைனிங் பண்ற? வீட்டுக்கு பின்னாடி ஜிம் இருக்கு. அம்மா, நீ எப்படி இங்க வந்த? ஜிம்ல பொருளை வடிச்சிட்டாங்க, அதுக்கு பணம் வேணும். இதோ. எனக்கு இது பத்தாது. முதல் அடியிலேயே மேட்சை முடிச்சுட்டு இவ்வளவுதான் கொடுக்க முடியும். மேட்சை பல ரவுண்ட்ஸ் இழுத்து நல்லபடி பண்ணினா பெட்ஸும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், உனக்கும் நிறையவே கிடைக்கும். சரி, பெட் எந்த அளவுக்கு ஏறும்? உன் ஜிம்மை சரி பண்ற அளவுக்கு கிடைக்கும். எதுக்கு இங்க வந்த? இங்கேயே படுத்து தூங்கிடலான்னு வந்துட்டியா என்ன? நான் உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாமா? உனக்கு 59 நிமிஷம் இருக்கு. என் அப்பா அந்த சைக்காட்டிஸ்ட போய் பார்க்க சொன்னாரு. இல்லைன்னா என்ன ரிங்குக்குள்ளேயே அனுப்ப மாட்டாராம். நான் ஒரு நல்ல டாக்டரோட நம்பர் கொடுத்தேன், அது என்னாச்சு? நான் அந்த இன்னொரு சைக்காட்டிஸ்ட் கிட்ட போனா ஏன் திடீர்னு டாக்டரை மாத்தினு என் அப்பாவுக்கு சந்தேகம் வந்துடும். அப்புறம் நம்மளை பத்தி கண்டுபிடிச்சிருவாரு. என்ன ஃபைனல் ஃபைட்டுக்கு அனுப்ப மாட்டாரு. உனக்கும் தேவையில்லாம பிரச்சனை. எவ்வளவு அக்கறை உனக்கு? ஆனா என் பிரச்சனை தீர்த்துக்க எனக்கு தெரியும். பிரச்சனைகளை தீர்க்கறதா என்னோட வேலையே. மறந்துட்டியா? எனக்கு ஒரு ஃபைட் இருக்கு, மறந்துட்டியா? ஆனா நான் எப்பவும் உன்னை பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன். உன்னை பத்தி நினைக்காம இருக்கவே முடியல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், திரும்ப சொல்றேன், அது தெரியாம நடந்துருச்சு. இந்தா டாக்டரோட நம்பர், இதுதான் பெஸ்ட். ஒரு நாள் ஒன்னு அடைஞ்சே தீருவேன். ரொம்ப கிட்ட போகாத, கார்னர்ல விடாத. போதுண்டா, பொறுமையா. பொறுமைன்னு சொன்ன, பொறுமைன்னு சொன்ன கேட்கலையா? நிறுத்து 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 நிறுத்து. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி எல்லாம் பண்ற? உங்ககிட்ட நான் 100 தடவை சொல்லிட்டேன், பொறுமையா இருந்தாதான் இந்த போட்டியில நீ ஜெயிக்க முடியும். எத்தனை வாட்டி தான் நீ பொறுமையாரு பொறுமையாருன்னு கத்துறது? நீ எல்லாம் மீறிட்ட. இதே மாதிரி ரிங்குக்குள்ள பண்ணனு வை, 2வது ரவுண்ட்லயே டிசைரா உன்னை படுக்க வச்சிருவான். பார்க்கலாம். எதையும் பார்க்க போறதில்ல. இந்த மாதிரி நடந்துகிட்ட நான் உன்னை ரிங்குக்குள்ள அனுப்ப மாட்டேன். கோச், நீங்க ட்ரைனிங் பண்றதுக்கு வேற ஆளை பாத்துக்கோங்க. நீ ஒருத்தந்தாண்ட பிரச்சனை பண்ணாம இருந்த. இது கஷ்டப்படாம செய்யற ஒரே வேலை. நாம ஈஸியா சம்பாதிக்கலாம். கஷ்டப்பட தேவையில்லனா அப்ப இந்த வேலையை அவங்களே பார்க்கலாம்ல. என்ன சொல்ற? நான் எல்லாத்துக்கும் தயாரா தான்டா இருக்கேன். அப்படி சொல்ற? அப்ப தரஸ் என்ன பண்றதா? தராஸ் தராஸ் நான் கேக்குறேன், அவன் எதுக்கு இதுல 1 மணி நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்? வந்தானா என்ன? அவன் நம்ம பிரச்சனை தீர்க்க தான் போயிருக்கான். எனக்கு என்ன வந்துச்சு? என்னால வெயிட் பண்ண முடியாது. Моя двуликая душа уже устала дышать, 2 раза быстрее, чем нужно, устала решать нелепые проблемы, ссоры, вечные побои. Моя вторая половина этому виной. Кто здесь? Кто здесь? Кто здесь? You are a pathetic loser. உனக்கு எதுவும் கொண்டு வரல? என்னை பத்தி கவலைப்பட வேண்டாம். இது அவ்வளவு பெரிய வேலைலாம் ஒண்ணும் கிடையாது. நமக்கு வர வேண்டிய பணம் கரெக்டா வேலை முடிஞ்சோன்னு வந்துடும். ஏய், இங்க கொடு. நீ என்ன சொல்ற? ஃப்ராடா இருப்பாங்களோ? ஏன்டா யாரை பார்த்தாலும் ஃப்ராடுன்ற? இது புது ட்ரகா, ஐட்டம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. செம்ம போதை ஏறுமா. பிசினஸ் பண்ண ரொம்ப சீரியஸா வந்திருக்காங்க. ஆளுக்கு $5000 தராங்களாம். யாரு? அனிசிமா.
அவன்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி ஏற்கனவே பேசி வச்சிருக்கேன். அவன் இதுக்கு முன்னாடி ஸ்கூல்ஸ்ன்ற ஏரியால இருந்திருக்கானா. $5000. ஆளுக்கு 5000? எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்க. நான் வரல, நீயும் போகாம இரு. சொல்லு. தராஸ், நாங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். என்னாச்சு? அம்மாவுக்கு திரும்ப உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. சரி, நீ பயப்படாம இரு. என்னாச்சு? நாங்க பேசிட்டு இருந்தோம், திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாம் பண்ண. உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சமத்து பொண்ணு. அவங்க அதே ஹாஸ்பிட்டல்ல அம்மாவை டெபஸ்டிவ் அங்கிள் கிட்ட கூட்டிட்டு போயிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி அப்படியே பண்ணிருக்கேன். ரொம்ப நல்ல பொண்ணு நீ. தராஸ், நான் டாக்டர் பேசுறேன். நீ வர எவ்வளவு நேரம் ஆகும்? வந்துட்டே இருக்கேன். என்னாச்சு? திரும்ப ஸ்ட்ரோக் வந்திருக்கு. ஆனா இந்த தடவை நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. நல்ல வேலையா உங்ககிட்ட கூட்டு வந்தாங்க. இப்ப அவ எப்படி இருக்கா? மயக்கத்துல தான் இருக்கா. நீ சீக்கிரம் வா, உங்கள்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். இந்த தடவை ஆபரேஷன் பண்ணியே ஆகணும். ஆனா அது நடந்தாலும் சிட்னிக் சிண்ட்ரோம் இருக்கிறதால என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. அப்புறம் நரம்பு தளர்ச்சி வேற ஏற்பட்டிருக்கு. எங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனா நமக்கு நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. நிலைமையும் சிக்கலா இருக்கு. உங்ககிட்ட பணம் இருக்கா? தராஸ், இனி நீதான் முடிவெடுக்கணும். சீக்கிரம் பண்ணா நல்லது. சரி, நீ யோசிச்சு முடிவை சொல்லு. போலாமா? அப்பா மாதிரி அம்மாவும் இறந்துடுவாங்களா? அப்படிலாம் எதுவும் ஆகாது. ப்ராமிஸ்? ப்ராமிஸ். ஹலோ, தராஸ் பேசுறேன். ஒரு கிங் பேட்டல் இருக்குன்னு சொன்னீங்கல்ல? அப்போ ஜிம் சரி பண்ண போறியா? அப்படிதான். உங்க கண்டிஷன்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப சிம்பிள் தான். 4 ஃபைட்டர்ஸ் இருக்காங்க. முதல் பெட் $2500. அடுத்தடுத்த மேட்சுக்கு அப்படியே டபுள் ஆகிட்டே இருக்கும். புரியுதா? என்ன, ரெடியா இருக்கியா? பிறந்ததுல இருந்து ரெடி. நீ வருவேன்னு எதிர்பார்க்கல. உட்கார். ஃபைனஸ் கதை பாக்குறீங்களா? அதை பத்தில எனக்கு கவலை இல்லை. எப்படி என்னுடைய ஆள் தான் நிச்சயம் ஜெயிப்பான். இவன் நல்ல சண்டை போடுறான். அது இருக்கட்டும். நீயே இதுல எவ்வளவு ஆர்வமா இருக்க? இது வரைக்கும் இப்படி பார்த்ததில்ல. எனக்கு ஆர்வம்லாம் இல்ல. ஆர்வம் இல்லாமையா இவ்வளவு தீவிரமா விசாரிக்கிற? சட்ட ரீதியா எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே சரியா தான் இருக்கு. பிசினஸ் நல்லா இருக்கு. ஆனா எனக்கு தான் போர் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. எதிர்பார்ப்பு 2 பக்கமும் சமமா தான் இருக்கு. ஆனா இவன் ஜெயிக்க வாய்ப்பில்லை. அது இருக்கட்டும், இந்த ஹைட்ரோகோரன் என்னாச்சு? ஏற்கனவே சொன்னேன். இன்னைக்கு கிளப்ல ஏதாவது சுவாரஸ்யமா நடந்ததா? புதுசா ஒருத்தன் வந்திருக்கான். ரொம்ப திமிர் பிடிச்சவன் தான். ஆனா திறமைசாலி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு கிங் பேட்டலுக்கு அவனை வர சொல்லியிருக்கேன். நீ வா, மேட்ச் பாரு. அப்பதான் அவனை பத்தி தெரியும். புது என்ட்ரி. நேற்று நடந்த சண்டையில எல்லாரையும் அசர வச்சுட்டாரு. ஆனா இன்னைக்கு அவர் எதிர்க்க போறது நம்மளோட 4 சூப்பர் ஃபைட்டர். இந்த முதல் ஃபைட்டோட பெட் €2500. இது அடுத்தடுத்த ஃபைட்டுக்கு டபுள் ஆகிட்டே போகும். அதாவது ஆக மொத்தம் 20,000. பெட் கட்டுறதுக்கு இப்போ உங்களுக்கு நேரம் இருக்கு. நம்ம ஃபைட்டர்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியும்ல. கம் ஆன், இந்த அடி அவர் எதிர்பார்க்கவே மாட்டாரு. அடுத்த அடி தராசோட கையும் காலும் மின்னல் வேகத்துல பறக்குது. கழுத்திலே ஒரு பஞ்ச். இந்த புது ஃபைட்டர் எதிராளிக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்குமே காட்ட மாட்டேங்கிறாரு. நம்ம சூப்பர் ஃபைட்டரையே படுக்க வச்சுட்டாரு. தராஸ் ஜெயிச்சது €2500. பேட் ஏறிக்கிட்டே இருக்கு. ஃபைட்டர்ஸ் 2 பேர் வெறித்தனமா சண்டை போடுறாங்க. அடுத்தது தராஸ்
எதிர்க்க போறது K4. போன சீசன்ல K4 எப்படி ஆடினாரு ஞாபகம் இருக்குல்ல? எதிராளிய பாரபட்ச பார்க்காம சாதிச்சிட்டாரு. மத்தவங்க கதை என்ன ஆகுமோ தெரியலையே. புதுசா வந்திருக்கிற தராச இறக்கமே இல்லாம சாச்சிருவாரோ மேட்ச போனா அப்படியே அடிங்க. தராசத பிளாக் பண்ணிட்டாரு. K4 ஒரே அடியில சுருண்டு விழுந்துட்டாரு. நியூ ஃபைட்டர் மறுபடியும் ஜெயிச்சிட்டாரு. இப்போ மேட்சோட பேட் 10,000 யூரோ. யாருமே தராஸ் இந்த அளவுக்கு வருவாருன்னு எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அடுத்த ஃபைட்டர் ரெடியா இருக்காரு. அடுத்த ஃபைட் தராசுக்கும் ஸ்டீல் பங்குக்கும் நடுவுல. இனிமே காத்துக்காதீங்க, வெட்ட ஆரம்பிங்க. இப்போ பேட் 20,000 யூரோ. இதுதான் கடைசி ரவுண்ட். தராசால எழுந்து நிற்க முடியுமா? இந்த சூப்பர் ஃபைட்டர் ஜெயிக்க முடியுமா? இந்த மேட்ச் ஆரம்பிச்சு 3 நிமிஷம் தான் ஆகுது. புதுசா வந்திருக்கிற தராஸ் வெற்றி கோப்பையை ஜெயிப்பாரா? அவன் இந்த ரவுண்ட்ல அடி வாங்கணும். இப்போ இந்த புது ஃபைட்டர் மேல பெட் கட்டவங்கலாம் பயத்துல நடுங்கிட்டு இருப்பாங்க. ஆட்டோ சூடு பிடிச்சு விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. தராஸ் சண்டைக்கு ரெடி ஆயிட்டாரு. ஆனா சூப்பர் ஃபைட்டரை எதிர்த்து நிக்க முடியுமா? அப்படிதான்டா, அருமையா ஆடுறேன். விட்டுறாத, நாங்க சொன்ன மாதிரியே நீ பண்ணா போதும். உனக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நாங்க தருவோம். சொல்றத கேளு, ரிங்கில் இறங்கு, சொன்ன மாதிரியே பண்ணு. இந்த மேட்ச் மட்டுமே 20,000 யூரோ பெட்ல இருக்கு. ஓ ஓ சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம் கிளம்பு, இங்க இருந்து போ, கிளம்பு. ஏதோ நீங்க எதிர்பார்த்த பாயிண்ட் ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு அருமையான ஸ்னாப். 2 ஃபைட்டர்ஸ் தள்ள பறந்துகிட்டு இருக்காங்க. தராஸ் அவருக்கு எதிராக தாக்கு பிடிக்கிறாரு. அவரோட லாக்ல எதிராளி மாட்டிக்கிட்டாரு. எவ்வளவு அனுபவம் இருந்தாலும் சரி இந்த வழியை தாங்கிக்க முடியுமா? இல்ல, ஸ்டீல் பேங்கால தாங்கிக்க முடியல. சண்டையை நிறுத்த சொல்லிட்டாரு. தராஸ் தான் வெற்றியாளர். புதுசா வந்த ஃபைட்டர் இப்போ 20,000 யூரோவை ஜெயிச்சிருக்காரு. இந்த கேஜோட புது சாம்பியன். ஏய் நில்ல, எங்க ஓடுற? ஹலோ, என் பணத்தை எடுத்துட்டு எங்க ஓடுற? இன்னொரு தடவை இங்க உன்னை பார்த்தேன், அடிச்சு பேத்துருவேன். பேப்பையா பேப்ப, என் பணத்தை கொடு. பாஸ், இதை நான் பாத்துக்கிறேன். ஏண்டா பெரிய பருப்பா நீயே, உன் இஷ்டத்துக்கு ஆடுற? தப்பிச்சுட்டடா, சார்ஜ் காலி ஆயிடுச்சு. எர்ரா, உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன இது? உன்னுடைய பெட் நீ ஜெயிச்சிட்ட. எவனோ ஒரு புது பையன் பண்ற தப்பால நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் கெட்டுறக்கூடாது. அதான் பாஸ். ட்ரக்ஸ் என்னாச்சு? அது வந்துடும், எல்லாமே கரெக்டா வந்துடும். என்னை பத்தி உனக்கு தெரியும்ல. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். எனக்கு லாங் டீல் பண்ண வேண்டியது இருக்கு. நீ இந்த ஃபைனல்ஸ் எல்லாம் லீகல்னு தானே சொல்லிட்டு இருந்த? பக்கா லீகல். இதுவே கவர்னர் பாதுகாப்பில் தான் நடக்குது. இந்த சிட்டியில இதை விட சேஃபான சிட்டி கிளப் வேற எதுவுமே இருக்க முடியாது. சரி, அப்போ உன்னோட ஆளுக்கு பெட் கட்டலான்னு முடிவு பண்ணிருக்கேன். எவ்வளவு பெரிய பெட்? மில்லியன். எவ்வளவு பெரிய பெட்னு உனக்கே தெரியும். இதுல எந்த தப்பு நடக்கக்கூடாது. ஒருவேளை சொதப்பிட்டா மன்னிப்பே கிடையாது. எதை பத்தியும் கவலைப்படாது. இந்த தடவை எந்த பிரச்சனையும் வராது. என்னென்னமோ ஆயிடுச்சு. எங்களை கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம். பின்னாடுக்கு அடிபட்டுருச்சு. சரி, அவனை விட்டுதல்ல. ஆமா, நீ எப்படி இருக்க? நானா? என்னோட நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒரு சின்ன வேலையை கொடுத்தா அதை கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா உதவுக்கிற நாய. அதெல்லாம் இருக்கட்டும். இந்த ட்ரக் எப்படியாவது அவங்ககிட்ட கொண்டு போகணும். இல்லைன்னா அவன் நம்மளை புதைச்சிடுவான். அவனை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம். பெருசா ஒண்ணும் இல்ல, சின்ன கீரல் தான். அவன் விழுந்துட்டான். அவனுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு ரத்தம் கொட்டிட்டு இருக்கு. நீயே பாரு. இவ்வளவு நேரம் என்ன சொல்லிட்டு இருக்க? அவனை ஹாஸ்பிடல் அனுப்ப முடியாதுன்னு தானே சொல்லிட்டு. என்னதான் பண்றது? எனக்கு எப்படி தெரியும்? உனக்கு என்னதான் தெரியும்? என்னலையா இது ஆச்சு? நான் எப்போ உன்னன்னு சொன்னேன்? அப்ப யாரால ஆச்சு? ஏய் பொடி பசங்களா, கொஞ்சம் சத்தம் இல்லாம இருக்கீங்களா? இங்க இருக்கிற ஆளுங்களும் தூங்கணும்ல. நேரம் என்ன? நடு ராத்திரி ஆகுது. நைட்ல என்ன வாக்கு போய் பாடு.
நீ போனதுக்கு அப்புறம் நான் போறேன் தம்பி. என் ஆயுசு கெட்டியா தான் இருக்கு. ஆனா உனக்கு என்னன்னு தெரியல. கிழ போல்டுக்கு கொழுப்பு அதிகமா இருக்கனால பேச்சும் அதிகமா இருக்கு. 2 விட்டுன்னு வச்சுக்க பொத்துன்னு கீழே விழுந்துடும். என்கிட்ட கொஞ்சம் மரியாதையை பேசலன்னு வச்சுக்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீ எதுக்கு குறுக்க வந்த? அந்த கிழ போல்ட நானே போட்டிருப்பேன்ல. தரஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். நீயே சொல்லு. நான் ஸ்பென்னாலட்ட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும். நீதான் தரச கூட்டு சொல்லணும். பாத்தியா அவங்க குணத்தை காட்ட ஆரம்பிச்சு பாத்தியா? பாத்தியா நீ மறுபடியும் ஆரம்பிச்சுட்ட. வலிக்குதா? ஆமா. அப்படியே நீங்க வலிச்ச சத்தம் போட மாட்டீங்க? நான் பொறுத்துப்பா. ஏன் எல்லா பசங்களும் இப்படி சண்டை போடுறாங்க? பசங்கனாலே அப்படிதான். அப்போ உங்களுக்கும் சண்டை போட பிடிக்குமா? எங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு பிடிக்கும். அப்படி பார்த்தா எல்லாருக்கும் தான் ஜெயிக்க பிடிக்கும். அதுவும் கரெக்ட் தான். முடிஞ்சிருச்சு, இப்ப நீங்க தூங்க போங்க. ஹலோ. சொல்லு, என்னாச்சு? எங்களை கண்டுபிடிச்சாங்க. நாங்க தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸ்பின் அடுக்கு அடிபட்டு இருக்கு. நான் தான் உங்களை இதை பண்ண வேண்டாம்னு சொன்னல. சரி, ரூஃப்ல மீட் பண்ணலாம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஒன்னு இங்க இருந்து கிளம்பணும், இல்லைன்னா வேற ஹவுஸ்க்காவது போய் சேரணும். அதுக்கு முன்னாடி இந்த அனிசின் பிரச்சனையை தீக்கணும். உனக்கு என்ன பைத்தியமா? அவன் யாருன்னு உனக்கு தெரியல? வாடா. பாரா, அவன் எவனா இருந்தா எனக்கு என்ன? அவன் பாஸுக்கு நம்ம யாருன்னு தெரியாது. இந்த வாட்ச் எங்க கிடைச்சதா? பிடிச்சிருக்கா? உனக்கு இந்த வாட்ச் எங்க கிடைச்சதுன்னு கேட்டேன். அங்க ஒரு கிழ போல்டு நக்கலா பேசிச்சு. அவனை அடிச்சு அப்படியே படுக விட்டோம். நீ அதை பத்தி ஃபீல் பண்ணாத, எல்லாம் நல்லதுக்கு தான். அதை என்கிட்ட கூட. என்ன, நான் என்ன உன் வீட்டு வேலைக்காரனா? அந்த வாட்ச கொடுன்னு சொன்னேன். கேக்குறான்ல, கொடுத்துரு. நானா கூப்பிடுற வரைக்கும் எதுவும் பண்ணாம இருங்க. என்ன, உனக்கு வேற ஆளே கிடைக்கலையா? இவன் தான் சரியான ஆளு. ஸ்கூல்ஸை காரணம் இல்லாம இவனை காட்ட மாட்டான். இவங்கிட்ட ஏதோ ஸ்பார்க் இருக்குது. ஸ்பார்க் இருக்குன்னு நம்பி ஃபியூஸ் பண்ண பல்பை கொண்டு வந்துடாத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. 17 சண்டை போட்டிருக்கான், எல்லாத்துலயுமே ஜெயிச்சிருக்கான். 2-3 சண்டை கூட பிக்சிங் பண்ணலாம், ஆனா 17 சான்ஸே இல்ல. இவன் ப்ரொஃபஷனலா இல்ல நடிக்கிறானான்னு எப்படி ஒரு வீடியோ வச்சு கண்டுபிடிப்ப? கதவை தட்டிட்டு உள்ள வரணும்னு சொல்லி தரலையா? நம்ம பையன் தான். நீ ஜிம்குள்ள போய் மற்ற விஷயங்களை பாரு. உள்ளவா. இது என்னோடதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? ஒலிம்பிக்ல ஜெயிச்சதுக்காக கிஃப்டா கொடுத்தீங்க, எங்க அப்பா கிட்ட இருக்கு. எக்ஸசைஸ் பண்ணுவியா? இல்ல. படிப்பை விட்டுட்ட, வேலையும் விட்டுட்ட, ஸ்போர்ட்ஸும் இல்ல. அடுத்து என்ன பண்ண போற டெராக்ஸ்? வயசானவங்களை அடிக்கிறதுக்கு பொறுக்கி பசங்களை அனுப்ப போறியா? நீங்க இப்படிதான் நன்றி சொல்வீங்களோ? நான் எதுக்கு உனக்கு நன்றி சொல்லணும்? அப்புறம் இன்னொரு விஷயம், எனக்கு பின்னாடி இவ்வளவு டிராஃபிக் இருக்கு பாரு. இதுல பாதி உன் அப்பாவோடது. ஆனா நீ அவர் பேரை கெடுக்க நினைக்கிற. எப்படி வாட்ச திருப்பி கொடுத்ததுக்காகவா? இது உனக்கு எங்க கிடைச்சது? அங்கிள், உங்களை பார்க்க ஸ்கூல் சி வந்திருக்கான். யாரு? ஸ்கூல் சி. எல்லாரும் டைம் மிஷினை இன்னும் கண்டுபிடிக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், 1980க்கு வந்த மாதிரி இருக்கு. இங்க இருக்கிற எதையும் நான் மாத்த போறதில்ல. வேணும்னா அந்த சைன் போர்டை மாத்தலாம், சோவியத் வரலாறின் மியூசியம்னு. நல்லா இருக்கும்ல?
ரொம்ப முரட்டு பசங்களா இருக்காங்கல்ல, கொஞ்சம் ஃப்ரீயா இருங்கடா. ஃப்ரீயா கமான். ஓ, இங்க யார் வந்திருக்கா பாரு. வாழ்க்கையில பல கஷ்டத்தை பார்த்தவர், ஆனா பெரிய மனுஷன். என்ன இவருடைய சாய்ஸஸ் தான் சரியா இருக்காது. ரொம்ப தப்பு கார்பவம். எத்தனையோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் செலக்ட் பண்ற? அது எப்படி வெட்டி பசங்க, வீணா போன தண்ட கேஸுங்க எல்லாம் உங்ககிட்ட வராங்க, யோசிக்க மாட்டியா? அது என்னோட கர்மா. அது சரி, நீ எங்க இங்க வந்த? எதுக்கு வந்த? முக்கியமான விஷயமா இல்ல வெட்டி பேச்சு பேசவா? முக்கியமான விஷயம் தான். இல்லைன்னா நான் ஏன் இந்த இடத்துக்குலாம் வரப்போறேன்? என்னை பத்தி உனக்கு தெரியல. அதற்கிட்டோம் தனியா பேசலாமா? உனக்கோ வயசாயிடுச்சு. இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த ஜிம்மை வந்து கட்டிக்கிட்டு ஆட போற? ஒரு டீல் இருக்கு. நான் சொல்ற மாதிரி நீ கேட்டினா இந்த டீலால உனக்கு ரொம்ப பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப எங்க மேல பெட் கட்டுறதா சரி. தப்பு பண்ணாத கார்பவ், நான் சொல்றது கேளு. இந்த லாபத்தை வச்சுக்கிட்டு உன்னுடைய ட்ரீட்மெண்ட்டையும் பார்த்துக்கலாம், நீயும் செட்டில் ஆயிடலாம். இல்ல வயசான காலத்துல இவனுக்கு ஒன்னு பார்த்துக்குவாங்கன்னு நினைக்கிறியா? என்ன முடிவு பண்ண போற? நல்லா கேட்டுக்க, மூடிக்கிட்டு கிளம்பு. நான் மூடுறதா? நீ முதல்ல கண்ணை மூட போற. பாஸ், தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் பயப்படுறாங்க. இப்பவே உங்களை வர சொல்றாங்க. கூப்பிட்டா போய் தானே ஆகணும். டோலி அங்கிள், நானும் இதில் கலந்துக்கலான் இருக்கேன். என்ன திடீர்னு? சேரணும்னு தோணுச்சு. பாக்ஸிங் மட்டும் தான் நீ இன்னும் மறக்கல? இன்னும் வேகமா. ஸ்டாப். இன்னைக்கு இது போதும். தராஸ் காலையில 9 மணிக்கெல்லாம் வரணும். மார்த்தா, தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. ஒருவேளை நான் ஏதாவது தப்பு பண்ணிருக்கலாம், இல்ல தப்பா ஏதாவது நடந்துட்டு இருந்திருக்கலாம். ஆனா என்ன நீ புரிஞ்சுக்கணும். என்னோட இந்த மொத்த வாழ்க்கையை இந்த சண்டையை நம்பிதான் இருக்கு. நான் இப்ப உண்மையா தான் சொல்றேன். நான் சொல்றதை கேளு. என்னால உன்னை தவிர வேற யாரையும் நினைச்சு கூட பார்க்க முடியல, புரியுதா? எனக்கு நீ வேணும். என்ன புரிஞ்சுக்கோ. I love you. அதெல்லாம் வேண்டாம். ஏன்? என் ஹேர் ஸ்டைல் கலைஞ்சிரும். இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு. முடிஞ்சிருச்சுல்ல, நீ போலாம். நம்ம 2 பேருக்குள்ள இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சிடுச்சு போன்னு என்ன துரத்துற?
எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல. ஷூவை மாட்டிட்டு சீக்கிரம் கிளம்பு. என்ன பண்ண போற? எனக்கு தெரியல, நான் சும்மா தான் இருப்பேன். அவன் இப்ப கூப்பிடுவான். அவன் ஒரு பிஸ்கோத்து. அவனை மட்டும் நாம நம்பணும்னு வச்சுக்க, நடு ரோட்லயே நம்மளை வெட்டி போட்டு அங்கேயே போச்சிருவாங்க. நாம செத்துட்டோமா இல்லையான்னு செத்த போனதை கூட ஆராய்ச்சி பண்ணுவானுங்க. மேல போற, நீயும் வரையா? எனக்கு அந்த மாதிரி மூடு இல்ல. Я внутри тебя была, не понял, кто здесь? Твоя сторона плохая, твое второе я могу лечить. Что-то меня дёрт, как будто надо воды внутрь голову крутить, плохо раскрутить. Откуда этот голос возник? Я твое второе, я мой двуличный друг. Кто здесь? You are one pathetic loser. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நானும் ரொம்ப பொறுத்து பார்த்துட்டேன். இந்த வாரம் முடிகிற வரைக்கும் உனக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள எனக்கு ஹைட்ரோகான் கிடைக்கல, உன் தலை இருக்குல்ல, தலை அறுத்து வீசிடுவேன். அப்புறம் உன் ஆள் இருக்கால, நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு சொல்ல தேவையில்லை. இந்நேரம் அது உனக்கே தெரிஞ்சிருக்கும். கையை நல்லா தூக்கி வை. டிஃபென்ஸ் தான் முக்கியம், மறந்துடாத. சாப் சாப். அவனை லெஃப்ட்ல அப்பர் கட் பண்ண, இப்ப பிளாக் பண்ண. டிஃபென்ஸ்டா, டிஃபென்ஸ் மறக்காத. டிஃபென்ஸ். என்ன பண்ற? ஸ்டாப் ஸ்டாப். என்ன பண்ற நீ? எதுக்கு இவ்வளவு கோவம்? சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறியா? கேட்கறன்னு சொல்லு. சைக்காட்ரிஸ்ட போய் பாக்குறியா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ இந்த மாதிரி தான் இருந்தீனா ரிங்குக்குள்ள நான் உன்னை விட மாட்டேன். எதுக்குடா நிறுத்துறீங்க? ஆரம்பிங்க. வணக்கம்மா. வணக்கம். வா போலாம். யார் அது? உனக்கு தேவையில்லாத விஷயம். இப்போ நேரம் ரொம்ப கம்மியா இருக்கு. எனக்கு அவன் மேல ரொம்ப சந்தேகமா இருக்கு. அதை நம்ம சரி பண்ணலாம். அவனுக்கு உங்ககிட்ட வர பிடிக்கலங்கிறது உங்களுக்கு தெரியலையா? எங்கடா போச்சு? அவனை ஃபைனலா விட்டு தூக்கிடலாமா? அப்படி பண்ணா அவன் நிலைமை இன்னும் மோசமாயிடும். இல்லன்னா வேற யாராவது வச்சிருக்கீங்களா? இவனுக்கு பதிலா வேற ஒருத்தன்? எனக்கு இன்னும் யாரும் இல்ல, எவனும் இல்ல. அவன் கூட ஒருத்தன் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தானே, அவன் யாரு? சாரஸா? அவன் பாக்ஸர் கிடையாது. அவனை இறங்க விட மாட்டேன். இவர்கிட்ட பேசுங்க. அவன் வேற சைக்காலஜிஸ்ட பார்க்கணும்னு நினைக்கிறேன். சரி, நான் அவன்கிட்ட பேசுறேன். இந்த வாட்டி யாரு தோக்க போறாங்கன்னு தெரியலையே.
தோக்கணும்னு ஆசையா இருக்கா என்ன? எனக்கு எல்லாத்துலயும் ஆசை. சைக்காலஜிஸ்ட் ஆச்சு. நீ தான் இவரோட ட்ரைனிங் பார்ட்னரா? இப்ப என்ன என் மனசை படிக்க போறியா என்ன? நான் இவர் பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வெளியே வெயிட் பண்றேன். நான் கிளம்பலாமா? போலாம். ஆனா காலையில 9 மணிக்கு நம்ம இங்க இருக்கணும். அங்கிள், இகோரை சைலண்டா மாத்துறதுக்கு என்னால கண்டிப்பா முடியும். இல்லைன்னா அவன் பதட்டப்படுவான். 2 ரவுண்டு கூட தாண்ட மாட்டான். என்ன இப்ப எப்படி ஆயிடுச்சா? நீ இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாதா? பெரிய அறிவாளி நினைப்போ? இல்ல, ஆனா நானும் திறமைசாலிதான். கொஞ்சம் ஸ்கோர் பாருங்க. ஸ்கோருக்கெல்லாம் இங்க மதிப்பே இல்ல. ஓ, இதான் தேடிக்கிட்டு இருந்தேன். இதான் இன்னைக்கு நீ இவரோட ட்ரைனிங் பண்ணதை நான் பார்த்தேன். அவனோட மெடிக்கல் கண்டிஷன் ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா நீ அவனோட ரொம்ப சீரியஸா சண்டை போட்டுட்டு இருந்த. என்னை யார் அடிச்சாலும் திருப்பி நான் அடிக்கதான் செய்வேன். நீ ஜஸ்ட் ட்ரைனிங் பார்ட்னர், அவனோட எதிராளி இல்ல. சண்டை போடும்போது அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ ட்ரைனிங் பார்ட்னர் என்ன பண்ணுங்கற? வேணும் நீ தோக்கணும்னு சொல்றியா என்ன? நீ அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனக்கு இந்த ஜென் புத்திசம்லாம் தெரியாது. ஆனா அதுல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வாழ்க்கையில ஒரே ஒரு ரூல் தான், ஒண்ணு ஜெயிக்கணும் இல்லைன்னா தோக்கணும், அவ்வளவுதான். இதான் வாழ்க்கை. அப்ப இந்த முழு சக்தியும் பயன்படுத்தி நீ ஃபைனல் ஃபைட்டுக்கு போனியே அவனோட மோதுற. இவனை விட்டு வேற யார்கிட்ட போனன்ற? நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. அப்ப அவனுக்காவது வழி விடு. பயந்தவன் தான் வழி விடுவான். எனக்கு பயம் இல்ல. இனிமே தராசுக்கு வெயிட் பண்ணி எந்த யூஸும் இல்ல. அவன் தான் காரியம் முடியறதுக்குள்ள கையை கவிட்டு போயிட்டானே. இப்ப நம்ம தான் முடிவெடுத்தாகணும். நமக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வேற ஹவுஸை கொள்ள அடிக்கணும், இல்லைன்னா அந்த அனிசமாக்கு 2 ஊட விட்டு தவடையை கிழிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உங்ககிட்ட பொருள் இருக்குல்ல? வீட்டில் ஒரு ரைஃபிளோ கொலாஸ்டிக்கோ இருக்கு. எப்போ அது உன் கூட தான் வச்சுப்பியா? லீகல் பண்ணா நல்லா இருக்கும். துப்பாக்கியா? எல்லாமே தான். எடு. என்ன என்ன முடிவு பண்ணிருக்க? இடத்த காலி பண்ணுங்க. பண்ணலன்னா என்ன பண்ணுவ? ஜெயிலுக்கு போயிடுவேன். இதுக்கு என்ன சொல்றீங்க? முடியுமா? தராஸ், உன் அம்மாவோட டயக்னிசிஸ் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவங்க ஸ்டேபிள் ஆகிறதுக்கு நாங்கள் ட்ரக்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனால் எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இந்த ஆப்ரேஷனை நாங்கள் பண்ணி ஆகணும். அப்ப பண்ணுங்க, நான் பணத்தை கொண்டு வரேன். அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ணிடுவாங்களா? எனக்கு பயமா இருக்கு. நீ எதுக்கும் பயப்பட தேவையில்ல. ஏன்? என்ன பயம் ஒருத்தனை கொன்னுடும். நாம வாழணும். ஏன் வாழணும்? நம்ம எதிரிங்களை அழிக்க. ஆமா, உங்க மோட்டார் சைக்கிள் எங்க? வித்துட்டேன். அவனாவது நல்லா பார்த்துப்பான்.
இப்ப நம்ம எப்படி வீட்டுக்கு போவோம்? காலுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். திரும்ப என்ன இவ்வளவு வெயிட்டா இருக்கு? அப்படி எல்லாம் பொண்ணுங்க கிட்ட சொல்றது தப்பு. நல்லா வளர்ந்துட்டியே என்கிட்ட சொல்லணும். ரொம்ப வளர்ந்துட்டியோ? என் முதுகே உடஞ்சிரும் போல. வேகமா. Я улыбнулся и подумал, если бы меня можно было продать, то за какую сумму? Я думаю, вряд ли бы дорого, ведь нет наследства. Да и без отца остался с малолетства. Наверное, сумма была достаточно мала, чтобы возместить моим друзьям недостаток меня. Они в меня искали и били в колокола. Не за умение писать песни, не за талант. О чем ты там задумался, друг? Если что беспокоит, то говори вслух, просто говори вслух. О чем ты там задумался, друг? Если что беспокоит, то говори вслух, говори вслух. அம்மா சரியானதும் எல்லாம் நம்மளுக்கும் சரியாயிடும். அம்மா வந்ததுக்கு அப்புறம் நம்ம 3 பேரும் பீச்சுக்கு போலாம். அங்க ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காட்டுக்கு போலாம். நல்லா காத்து வீசும். ஹலோ, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். உள்ளவா? தேவையில்ல, இங்கேயே பேசலாம். நீ வீட்டுக்கு போ, நான் பின்னாடியே வரேன். போய் டீ குடி. ஓகே. எல்லாம் சரியாயிடுச்சுன்னா வீட்டுக்கு போ. முடிஞ்சா மருந்து போட்டுக்கோ. நான் அவளை லவ் பண்றேன். எவ? மார்த்தா. அந்த சைக்காலஜிஸ்டா? அப்ப நீ கண்டிப்பா ஜெயிக்கணும்ல? எதை? அந்த ஃபைனல் ஃபைட்ட. பொண்ணுங்களுக்கு ஜெயிக்கிறவங்க தான் பிடிக்கும், அழறவங்கள இல்ல. சொல்றது ஈஸி தான். நீ சொல்ல வேணாம், செஞ்சா போதும். நாளைக்கு 8 மணிக்கு. இன்னொரு தடவை என்ன அழுமுச்சின்னு கூப்பிட்டா பல்ல பேத்துருவேன். அப்படி சொல்லி பழக. ஆனா முடிஞ்ச நாளைக்கு 8 மணிக்கு என்ன தோக்கடி. 1 2. ஆஹா, பிளாக்ல வை, கைக்கு இறக்காத. அவசரப்படாத. ஃபோக்கஸ் பண்ணு. இல்ல நீ ரொம்ப வெறப்பா நிக்கிற. எதிராளிய கோவப்படுத்த நீ பயப்படாம. சொல்றது புரியுதா? உன்னதான் சொல்றது கேக்குதா இல்லையா? கேட்டுச்சு. பதில சொல்லுடா அழுமூச்சு. வெறுப்பேத்தாத. அப்ப உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண. கேட்கலையா? புரியுதுல? அவன் அதை நிறுத்தணும். பாரு என்ன பார்க்கலாம். ஹலோ, இங்க பாரு. நீ சொன்ன விஷயத்தெல்லாம் நான் யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னது சரிதான். நான் அந்த ஃபைட்டுக்காக கண்டிப்பா தயாராகணும். இந்த ஃபினாலேல நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாம மத்தத பத்தி பேசலாம். ஹலோ, எனக்கு உங்ககிட்ட பேசணும். என்ன இப்படி சத்தமே இல்லாம வர? எல்லாம் சொதப்பிருச்சு. என்னாச்சு? ஐயோ, ஓ, என்கிட்ட என்ன விளையாடுறியா? நான் ஏன் விளையாட போறேன்? எல்லாம் பிளான் படி போச்சு. அவனை லவ் பண்ண வச்சு அவனை பிரேக்கப்பும் பண்ணிட்டேன். நிறைய தடவை என் வீட்டு வாசல்ல கூட வந்து நின்னான். ஆனா இன்னைக்கு எனக்கு கால் பண்ணிட்டு சண்டை முடியற வரைக்கும் என்ன பார்க்கவே மாட்டேன்னு சொல்லிட்டான். போனும் எடுக்கல. அப்போ உன்னால முடியல.
அந்த டாக்குமெண்ட்ஸ்? உன் டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்கிறது தான் சரி. நீங்க வாக்கு கொடுத்தீங்க. அதே மாதிரி தான் நீயும் என்கிட்ட சண்டைக்கு முன்னாடி அந்த பையன் மனசுல உள்ள பாதிக்கப்பட்டு சண்டைக்கு வரமாட்டான்னு வாக்கு கொடுத்த. ஆனா நீ கொடுத்த வாக்க காப்பாற்ற முடியாது போல இருக்க. உன் டாக்குமெண்ட் நீ திரும்பி வாங்க வேற வழி இருக்கு. அதாவது உனக்கு சம்மதம் தான். இது எல்லாமே கரெக்டா இருக்கு. ஆனா பயந்துட்டியா? நீங்க தான் பயப்படணும். என்னடா காவல் நாயினி, உங்க பாச பாத்துக்க மாட்டேன். பாஸ் என்ன பண்ற? இங்கேயே வச்சு உன் கதையை முடிச்சிடுறேன். இல்ல அவசரப்படாத இரு. எனக்கு அந்த மாதிரி திமிரா இருந்தா ரொம்ப பிடிக்கும். அது சுத்தி வளைச்சு பேசாம நேரா விஷயத்துக்கு வா. நீ வேற ஹவுஸ்க்கு ஆளுங்களை அனுப்புன. நீ சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் பண்ணியும் நீ அவங்கள துரத்துக்கிட்டே இருக்க. அதே பணத்துக்கு அவங்க எல்லாருடைய வேலையையும் நான் தனியாவே பாத்துக்கிறேன். அப்புறம் நீ அவங்க பக்கமே போக கூடாது. இங்க பார்த்து போய் நான் கொடுக்குற வேலையை எவன் பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை. ஆனா வேலை முடியணும். என்ன நம்ம 2 பேரும் மற்றவங்கள மாதிரி கிடையாதுல்ல. அதனால உனக்கு பணம்லாம் இல்லை. ஆனா ஒரு வாக்கு மட்டும் தரேன். இந்த வேலையை மட்டும் கரெக்டா முடிச்சிட்டினா நான் அவங்கள விட்டுறேன். ஊருக்குள்ள பெரிய மனுஷன், ஆனா கஞ்ச பிஸ்னாரி. நீ இன்னும் வாழ்க்கையில என்னுடைய ஸ்டேட்டஸ் அடையல. வரும்போது தெரியும். தயவுதாட்சணெல்லாம் பிசினஸ்க்கு ஆகாது. சரி, நான் வேலையை முடிக்கிறேன். அடுத்த வாட்டி வரட்டும். அவனை கண்டம் துண்டமா நான் வெட்டிடுறேன். எனக்கு இருக்கிற கோவத்துக்கு ஒன்ன கண்டனமா விட்டுட்டு உன் வேலையை அவனுக்கு கொடுக்க போறேன். என்னுடைய செக்யூரிட்டிக்கு யார் பொறுப்பேன்? அந்த ஸ்கூல் ஸ்கீ தான் இதெல்லாம் பண்ணிருக்கான். அவன் தான் அப்படி எல்லாம் பண்ணுவான். இதை நம்ம சும்மா விடக்கூடாது. சரி, இப்ப என்ன பண்றது? அவனுக்கு பதிலா வேற ஆளை இறக்கணும். உன் வெயிட் என்ன? 92. ஒன்னும் பண்ண முடியாது. நம்ம தாராச ரிங்ல இறக்கலாம். யாரு? தாராஸ். அவனால முடியும். ஐம் சாரி, லேட் ஆயிடுச்சு. என்ன ட்ரெஸ் மாத்த வேண்டியதானே? சீக்கிரம் கிளம்பணும்ல. அம்மா, உன் கைக்கு என்னாச்சு? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்க அவங்களோட எதிர்பார்த்த பின்னாலே ஆரம்பிக்க போகுது. ஏதோ உங்க ஸ்டீல் மற்றும் அண்டர்டாக். ஸ்டீலோட டீம்ல இப்போ ஒரு சப்ஸ்டிடியூட் வந்திருக்காரு. இந்த புது போட்டியாளர் தரா சபேலோ டெசராவுக்கு எதிராக போராட போறாரு.
பின்னாலே ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்கு. எல்லாரும் இதை ஆரம்பிக்கிறதுக்காக தான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஃபைட்டர்ஸ் ஒரு நொடியை கூட வீணாக்காம ஃபைட்டுக்காக தயாராகிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, நம்ம சாம்பியனான டெசனாவை தோக்கடிக்கிறதுக்கு இந்த புது ஃபைட்டருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது. நாம எவ்வளவு மேட்ச்ல பார்த்திருக்கோம், டெசனாவை எதிர்க்கிறதுக்கு யாருக்கு தான் தைரியம் வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, ரிங்ல இறங்கின 2வது நிமிஷமே ஆளை காலி பண்ணதை நம்ம பார்த்திருக்கோம். டெசனா இந்த போட்டிக்கு தயாராகிட்டு இருக்காரு. பேட் கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டே போகுது. இந்த அசந்தலான ஃபைட்டை பார்க்கறதுக்கு எல்லாரும் வந்திருக்காங்க. இரும்பு போன்ற மசில்ஸ், கத்தி போன்ற நரம்பு, யானை மாதிரி திடமான கால்கள், சிறுத்தையோட பாய்ச்சல். இதுக்கு மேல நான் என்னன்னு சொல்ல முடியும்? இவர் மனுஷனே இல்ல, மிருகத்துக்கு சமமானவர். இவர் தான் நம்மளோட டெசைரா. இந்த மிருகத்தை தான் இன்னைக்கான போட்டியாளர் எதிர்க்க போறாரு. ஃபைட் ரசிகர்களே, இன்னைக்கு ஒரு அசத்தலான போட்டி இருக்கு, பார்த்து மகிழுங்க. எப்படி இருக்க? நல்லா இருக்க. திறமை இருக்கிறவன் இன்னைக்கு ஜெயிக்க போறான். சரி, என்ன மாடர்ன் கிளப் எப்படி இருக்குன்னு பாக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் வந்தியா? ஆசையா இருந்தா சொல்லு, பாக்ஸிங் கிளவுஸ் இருக்கு கொடுக்குறேன். ஒரு பஞ்சி பேக் பக்கத்துல ஒன்ன வச்சு போட்டோவும் எடுக்கிறேன். உன் பசங்க கிட்ட காட்டு பெருமையா இருக்கும். பரவாயில்ல, எனக்கு போட்டோ எடுக்கிறதும் பிடிக்காது. ஈகோர் ஃபினாலேல கலந்துக்க மாட்டான். ஏன், என்னாச்சு? அவனுக்கு ஜலதோஷம். ஜலதோஷமா? இவ்வளவு முக்கியமான போட்டி இருக்கிறப்போ உடம்பு சரியா பாத்துக்க வேணாமா? உண்மைதான், ஆனா இப்படி ஆயிடுச்சு. நான் இன்னொருத்தனை இறக்குறேன். யாரு? உனக்கு தெரியும், தராஸ். நிஜமாவா? தராஸ்? சரி, போய் அவனை எப்படி கண்டுபிடிச்ச? என் ஜிம்ல தான் 2 வாரம் ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்தான். எல்லாம் அபிஷியல் தான், டாக்குமெண்ட் இருக்கு. இதனால உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்புறேன். இதுல எனக்கு என்ன பிரச்சனை இருக்க போது? பிரச்சனைன்னு வந்தா அது உனக்கு தான். இந்த மாதிரி ஒருத்தனை இருக்கிறிய கார்போ, அன்னைக்கு நான் உன்கிட்ட சொன்னேன், மறுபடியும் அதையே சொல்றேன். அந்த டீல் இன்னமும் கூட உனக்காக ஓப்பனா இருக்கு. நீ விரும்பினா எடுத்துக்கலாம். உனக்கும் வயசாயிடுச்சு. உன்னுடைய டெரஸால என்னுடைய ஃபைட்டர் கிட்ட 3 ரவுண்ட் கூட தாக்கு பிடிச்சு நிக்க முடியாது. நான் கொடுக்கிற டீல் படி அவன் விட்டு கொடுத்தான்னா உங்க 2 பேருக்குமே வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் டை ரொம்ப அழகா இருக்கு. உன்னால நம்ப முடியுதா? என் வாழ்க்கையில நான் டையே கட்டினதில்லை. இனி கட்டிக்கலாம். ஜிப்ப போடுற முதல்ல. பாஸ், ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு, அதான் அவசரமா வெளியே போனேன். என்ன சொல்லுங்க, இப்பவே போய் நான் அவன் மூஞ்ச பேத்துறேன். டரஸ் கிட்ட நான் சொன்ன வேரோஸ் வேலையை அவன் முடிச்சானா? இல்ல. போய் கார் எடுறா. சரிங்க பாஸ். இங்க எதுக்கு வந்தீங்க? உங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. ஒரு பெரிய மனுஷங்கிட்ட இப்படியா பேசுறத? நீ கேடு கெட்டவன், பணத்தாசை பிடிச்ச ஒரு மிருகம். அது இப்பதான் தெரியுதா? உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஈகோர் சண்டையை விட்டு விலகிட்டான். ஏன்? நான் கேள்விப்பட்டது என்னன்னா, ஈகோர் பார்க்ல போடிட்டு இருக்கப்போ யாரோ கையை வெட்டிட்டாங்களா? நோ, பயப்படாத. பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல. கையில ஒரு சின்ன கீரல், அவ்வளவுதான். உங்க கல்யாணம் நாளைக்குள்ள சரியாயிடும். ஓகே? ஆனா கார்போ வேற ஒருத்தனை இறக்கிருக்கான். யாரோ டரஸா. அவனை உனக்கு தெரியுமா? இல்ல. அப்ப இன்னைக்கே அவனை மீட் பண்ணி அவனை தெரிஞ்சுக்கோ. இது அவனுக்கு தெரியாம அவன் பாக்கெட்ல எப்படி அது வைக்கணும். நான் எப்படி அது பண்ணுவேன்னு நினைக்கிற? நீ எப்படி வேணாலும் பண்ணு, எனக்கு என்ன. ஏற்கனவே கொடுத்த வேலையை நீ ஒழுங்கா பண்ணல. இப்ப இன்னொரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப மிஸ் பண்ணாத, வேலையை முடியும். முடியாது. உனக்கு என்ன பைத்தியமா? நான் சொல்றத பண்ணாத அவன் டாக்குமெண்ட் கிடைக்கும். இல்லன்னு வை,
இந்த உலகத்துல நீ எங்க இருக்கன்னு யாருக்குமே தெரியாத மாதிரி உன்னை அழிச்சிடுவேன். மிஸ் பண்ணாம பண்ண. நீ நல்லாவே இருக்க மாட்ட. நீ எப்பவுமே நல்லா இருப்படா. All right, in slow-mo, let's look at that Ali left and right. Now watch. Frazier coming at him. ஹாய். ஹலோ. குட் ஈவினிங். அலி ஃப்ரேசரா? என் அப்பா அலியோட பெரிய ஃபேன். ஆனா நானே அவனை அடிச்சு போட்டுருவோம் போல இருக்கு. எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம். சரி, ஃபைட் ஆரம்பிக்கிற வரைக்கும் மாஷா நீ பாத்துக்கிறியா? ஏன்னா நான் கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு கோல்ஸ்கே நினைச்சானா அப்புறம் இவதான் எனக்கு இருக்கிற ஒரே பலவீனம். நான் பலவீனமானவே இல்ல. உன்ன சொல்லுவனா நீ தான் பலசாலியாச்சே. சரி, நான் பாத்துக்கிறேன். ஒரு நிமிஷம். ஹலோ ஈகோர். மாஷா. ஹலோ. சரி, இப்பவே வரேன். உன் தொப்பி அழகா இருக்க. சரி, நான் கிளம்புறேன். அண்ணன் சொல்றத கேட்கணும். சரி, ஆனா தொப்பி போட மறந்துடாதீங்க. பார்த்து போயிட்டு வா. தேங்க்ஸ். இருக்கட்டும். உனக்கு கார்ட்டூன் பிடிக்குமா? நான் ஒன்னும் சின்ன பொண்ணு இல்ல. சரி, அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? நம்ம பைரட் கேம் ஆடலாம். ஓகே. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என் நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சது? அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. இவருக்கு அடிபட்டுடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு அவனை பத்தி கவலை இல்லைன்னு கேள்விப்பட்டேன். அவன் அப்படியே சொன்னான். அவனை லவ் பண்ணலங்கிறதுக்காக அவன் மேல அக்கறை இல்லைன்னு அர்த்தம் இல்ல. சரி, அப்படியே போய் நான் அவன்கிட்ட சொல்றேன். இரு, இந்த ஃபினாலேவே விட்டுரு. எதுக்கு? உனக்கு ஸ்கூல்க்கு பத்தி தெரியாது. அவன் உன்னை ஜெயிக்க விட மாட்டான். உனக்கு என்ன பத்தியும் தெரியாது. தெரியும். மன்னிச்சிரு, நான் ஜெயிச்சே ஆகணும். என்ன விட. சரி, இப்ப ஜெயிச்சிட்டு வா. தராஸ், அப்புறம் இவன். அடேங்கப்பா, ஆச்சரியம் தான். நான் இதை எதிர்பார்க்கல. நீ கோழை இல்ல, பெரிய தைரியசாலி தான். பிரச்சனை பண்றவன், தைரியசாலி, திருடன், பாக்ஸர் எல்லாத்தையும் ஒரே ஆள்ட்டு பாக்குறேன். கார் வெளியே தான் இருக்கு. உள்ள 15 பாக்ஸ் இருக்கு. வேணா கவுண்ட் பண்ணிக்கோ. என்ன இப்படி சொல்லிட்ட? எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. உனக்கு தான் என்னை பத்தி நல்லா தெரியுமே. எவனோ பண்ற பிரச்சனைக்கெல்லாம் நான் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. உனக்கு சரி வேண்டியது சந்தோஷமா வாங்கிக்கோ. எனக்கு பணம் வேணாம். உனக்கு இது தேவையில்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு ஒன்று முக்கியமா தேவை. என் சாம்பியனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. பணத்தை வாங்கிட்டு ஊரை விட்டு கிளம்புட. எனக்கு ஒன்றும் ஊரை விட்டு போகணும்னு அவசியம் இல்லை. அவன்கிட்ட ஏன் பேசுற? இதை வாங்கிக்கோ. எனக்கு இது வேண்டாம். டாரஸ், உனக்கு ஒரு படம் வச்சிருக்கேன், கொஞ்சம் பாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிளான கேம். 3வது ரவுண்ட்ல இந்த மேட்ச் முடிச்சிடணும். நீ கீழே விழுந்துற, திரும்ப எழுந்தக்கூடாது.
நீங்க ஆவலோட காத்துட்டு இருக்கிற பின்னாலே இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆரம்பமாக போகுது. ஆரம்பத்துல ஈகோர் கார்போக்கு அடிபட்டு இருந்தது. அவருக்கு பதிலா வேற ஒரு ஆளை இறக்கி இருக்காங்க. பல திருப்பங்கள் நிறைஞ்சிருக்கிற இந்த மேட்சுக்கான பெட்டோட மதிப்பு $1,00,000. தேங்க்யூ வெரி மச். எனக்கு கிடைச்ச தகவல் படி இன்னைக்கு காலையில தான் இந்த பெட்டை கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா இதை சொன்னா நம்ப மாட்டீங்க, ஆனா இதுதான் உண்மை. டெசராவுக்கு $1 மில்லியன். இந்த ஆட்டோ ரொம்ப பெரிய விறுவிறுப்பை ஏற்படுத்தி இருக்கு. இந்த ஜாக்பாட் பணம் மட்டும் இல்லாம ரொம்ப பெரிய பரிசு காத்துக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஆவலோட எதிர்பார்க்கிற போட்டி இன்னும் ஆரம்பமாக போகுது. இந்த விறுவிறுப்பான மேட்ச்ல நீங்க பெட்டை கட்ட தயாரா இருங்க. உனக்கு குட் லக் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நான் வேணும்ட்டு பண்ணல. அவன்கிட்ட என் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு. அவன் என்ன கொன்னுடுவான். அவன் எப்பவோ கொன்னுட்டான். ஒரு பிகினருக்கும் ஒரு சாம்பியனுக்கும் மத்தியில நடக்க போற இந்த போட்டியில ஜெயிக்க போறது யாரு? பல வருஷங்களா சாம்பியன்ஷிப்பை தக்க வச்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி நடக்குது. பவுலோ பெட்ரோவிச். யார் அது? அவர்தான் புதுசா வந்திருக்கிற சீஃப் ஆஃப் போலீஸ். நீங்க மீட் பண்ணது இல்ல? கண்டிப்பா. பவுலோ பெட்ரோவிச், உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இவர் என்னோட ஃப்ரெண்ட். OneTamilMV.me. நீதான் தராசா? யுவான்ஸ் அவரோட பையன நீ? ஆமா. அவர் பெரிய பாக்ஸர். தேங்க்யூ. உனக்கு ஃபைட் ரூல்ஸ் தெரியுமா? வாழ்க்கையில ஒரே ஒரு ரூல் தான் இருக்கு. ஒன்னு ஜெயிக்கணும், இல்லைன்னா தோக்கணும். வாழ்க்கையில் அப்படி இல்லை. வேற எப்படி? இதோ காட்டுறேன். உன்னோட தன்னம்பிக்கை தான் உன்னோட வாழ்க்கை. என்ன ரெடியா இருக்கியா? பிறந்ததுல இருந்து ஜெயிச்சிருவா. Далась столетия, пробила ты, суки, в бороду. Мой город, моя, я варюсь, как тебе без спору. Тут я свору, тут заполнил детство и навечно. Это вера с удачей меня пробила по печени. Я как печки, мои удары как пули. В жизни сахарный мед, но я полез в эту тулю. Я был обижен, но я в жизни от страха не мыли лыжи. Я не выбрал этот путь, я просто обязан выжить. Это улица, мой самый главный в жизни тренер. Я без фарта и денег сам победил свои тени. Падал не раз на колени, это рассказ поколений. Я гладиатор своих жизней, и мой дом на арене самых гнездов, самых потрепанных залов. Я поздно вышел на старт, но я пройду этот слалом. И зал кричит, как канаты натянуты мои нервы. В этом шоу храбрецов я пришел, чтобы стать первым. Вера и свет за моей спиной, руки устанут за меня стеной. Мои руки как молоты, мне не нужно серебро. Я пришел сюда за золотом. Вера и свет за моей спиной, руки устанут за меня стеной. Мои руки как молоты, мне не нужно серебро. Я пришел сюда за золотом. Страха нет, в этом и есть истина силы. Мне плевать на пояса и не таких я выносил. Вроде верзил, я как питбуля привези. Порвала поводок, а значит ноги уноси. Мне хватит сил, руки выходят пасти. Задача наносить удары, даже если это твой проплачен. Знай, братик, помни, пацаны не платят. Если жить без потешка, я даю ей сдачу. Я ரூல்ஸை சொல்றேன். கிளவுஸை கழட்டிட்டு அடிக்கக்கூடாது, தலைக்கு பின்னாடி அடிக்கக்கூடாது, பெல்ட்டுக்கு கீழே அடிக்கக்கூடாது. நான் சொல்ற ஒவ்வொரு கமெண்ட்டையும் கேட்கணும். நியாயமான பாக்ஸிங் பண்ணணும். இப்ப 2 பேரும் கை கொடுத்துக்கங்க. உங்க கார்னருக்கு போங்க. முதல் ரவுண்ட். ஸ்போர்ட்ஸ்மேன், நீங்க தயாரா? அவன் பல்லு பறக்கணும். கார்னருக்கு போங்க. ஏதோ போட்டி ஆரம்பிச்சிருச்சு. பாக்ஸர் ஷார்ட் பஞ்சஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தொடக்கத்துல இருந்து ரொம்ப கவனமா இருந்தா தான் ஆட்டத்தை தாண்டி போக முடியும். எந்த ஒரு ப்ரொஃபஷனலும் இங்க அவசரப்பட மாட்டாங்க. பொறுமை தான் ரொம்ப முக்கியம்.
கார்னருக்கு போ. அங்க வச்சு பிளாக் பண்ணு. அப்படிதான் விட்டுறாத. அனுபவம் உள்ள டெசரா தராசோட வீக் பாயிண்ட் தேடிக்கிட்டு இருக்காரு. ஆனா துரதிருஷ்டவசமா அவரால் வீக் பாயிண்ட் கண்டுபிடிக்கவே முடியல. இந்த போட்டி சிரமமா இருக்கு. பெருசா அனுபவம் இல்லைனாலும் தராஸ் ரொம்ப நல்லாவே தாக்கு பிடிச்சிட்டு இருக்காரு. இந்த அளவுக்கு அவர் திறமையானவர் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஒரு இடத்துல நிக்காத, நகர்ந்துகிட்டே இரு. டேசரா அருமையான ஃபார்ம்ல இருக்காரு. ஆரம்பத்துல இருந்த முழு வேகத்துல அபஞ்சமாவே போராடிக்கிட்டு இருக்காரு. தராசால இதை ரொம்ப நேரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியுமா? எது முதல்ல வந்துச்சு, அந்த பஞ்சா இல்ல பெல்லா? ஜட்ஜஸ் இப்ப முடிவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெல் அடிச்சதுனால சேவையாலோ தப்பிச்சிட்டாரு. அவனை அடக்கி வை. அவனை அசையவே விடாது. அவனை புரிஞ்சுக்க முடியல. அவனை பத்தி புரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? நான் சொன்னதை மட்டும் செய். தராஸ் நாம நினைச்ச அளவுக்கு பெருசா ஆடலங்கிறது தான் உண்மை. எதுக்குடா காத்துட்டு இருக்க? எதுக்கு அவளை பொறுமையா அடிக்கிற? அவனை அடிச்சு படுக்கவை. கருணையே காட்டாத. ரத்தம் தெரிக்கணும். அது வரைக்கும் குத்திக்கிட்டே இரு. நிறுத்தாத. புரிஞ்சுதா? கவனமாயிரு. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம ஹேலிய பத்தி பேசணுமே? அவன் கூட விளையாடு. ஒரு குழந்தை மாதிரி விளையாடணும். நீ முதல்ல ஃப்ரீ ஆகணும். ஃப்ரீ ஆகு. எல்லாம் சரியாயிடும். இப்ப போ. ஸ்போர்ட்ஸ்மேன் கிட்ட வாங்க. இரண்டாவது ரவுண்ட். பாக்ஸ். இரண்டாவது ரவுண்ட் ஆரம்பமாயிடுச்சு. தராஸ் நேரத்தை வீணாக்கல. உடனே அபென்சிவ்ல இறங்கிட்டாரு. அவரு ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. ஒரு இடத்துல நிக்காத, நகர்ந்துகிட்டே இரு. தராஸ் அவரோட காலை இறங்கிட்டாரு. அவரோட பஞ்சத்தை கொடுக்க தயாராயிட்டாரு. அவனை நெருங்க விடாத. தராஸ் அடியில இருந்து பின்வாங்குறாரு. ஆனா டெசரா அவரை ரொம்ப தூரத்துக்கு பின்னால போக விடல. டெசரா அந்த பஞ்சில எஸ்கேப் ஆயிட்டாரு. இப்ப கவுண்டர் அட்டாக் கொடுக்கிறாரு. அப்படிதான். இது தராஸ் ஒரு அருமையான ஷாட். இதனால டெசரா பொறுமையில்லாம தாக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவசரப்படுறாரு. ரொம்ப வேகமா தாக்குறாரு. தராசும் பதிலடி கொடுக்கிறாரு. காடை இறக்குற உடனே ஆபன்சிவ் அட்டாக் ஆரம்பமாயிடுச்சு. டெசரா வயிற்று பகுதியை டார்கெட் பண்ணி அப்புறம் தலையை டார்கெட் பண்ணாரு. அருமையான ஷாட். தராஸ் விழுந்துட்டாரு. ரெஃப்ரி இதோ கவுண்ட் டவுன் ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே புரிஞ்சிடுச்சு. இதே மாதிரி மேட்ச் நடந்துகிட்டே இருந்தா இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஒரே ரவுண்ட்ல இந்த மேட்ச் முடிஞ்சிடும். நீ எனக்கு சொல்லி கொடுத்த ஞாபகம் இருக்கா? அவனை கோவப்படுத்தினா ஜெயிக்கலாம். அந்த 1-2 பஞ்சஸே பண்ணு. கோர் அப்புறம் ஹெட். இந்த ரவுண்ட் உனக்கு தான். அவ எழுதுக்கவே கூடாது. படுக்கவை. அவ எழுதுக்கவே கூடாது. புரியுதுல? கெத்தா போய் அவன் அடிச்சிட்டு வா. மூணாவது ரவுண்ட். பாக்ஸ். தராஸ் விடாதீங்க. இது ஒரு அதிரடி வெற்றின்னு தான் சொல்லணும். இதை கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா இதுல ஒரு சூப்பர் படம் இருக்கு. இன்னைக்கு நைட் நடந்த ஃபைட் யாரும் எதிர்பார்க்காத விதத்துல முடிஞ்சது.
தராஸ் என்ற ஒரு புது ஃபைட்டர் டிஃபெண்டிங் சாம்பியனான டெசனாவை தோக்கடிச்சு இந்த சுவாரஸ்யமான மேட்சை ஜெயிச்சிருக்காரு. இந்த போட்டியில தராசுக்கு கிடைச்ச பரிசு 50,000 யூரோ. போட்டி நடந்து முடிஞ்ச கொஞ்ச நேரத்திலேயே தராஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கான காரணமும் யாருக்கும் தெரியல. அந்த காரணத்தை போலீஸ் இன்னும் வெளியிடல. அவர் அரெஸ்ட் ஆன விஷயம் அவரோட ரசிகர்களுக்கு பேரதிர்ச்சியா இருக்கு. என்னதான் இருக்கும்? இதோ அடுத்த காலர் வராங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். சீக்கிரம் இவனை உள்ளத்துக்கு போடுறா. டேபிள் கிட்ட வாப்பா, வா என் கூட வந்து உட்காரு. எனக்கு நல்லா தெரியும் நீ பெரிய திறமசாலி, ஆளுங்களை புத்தகம் மாதிரி படிப்ப. ஆனா எப்படி இவனை மட்டும் மிஸ் பண்ண? உனக்கு நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் தெரியுமா? சொல்லு. எங்க கெட்டவங்க இருக்காங்க, ரொம்ப கெட்டவங்க, மோசமானவங்க. அதுலயும் முக்கியமா இந்த பதவியில் இருக்கிறவங்க. இந்த கிளப் என்ன பண்றது? நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த கிளப் அதுவா பணத்தை கொடுக்குது? எனக்கு இப்ப ரொம்ப வயசாயிடுச்சு, நீ அதை எடுத்துக்கோ. அதெல்லாம் இருக்கட்டும், அந்த திமிர் பிடிச்சவன் இருக்கான, அவன் என்னன்னா, அவன் பேர் ஞாபகம் இல்ல. தராஸ். அவன் தான். அவன் நிலைமை என்னாச்சு? வியாழக்கிழமை ஆஜராகிறான். அவனை விட்டுறத. சொதப்பிடிச்ச இந்த 1 மில்லியன் கதை சொதப்பிடிச்ச. நீங்க கவலைப்படாதீங்க, எல்லா செலவையும் நான் ஏத்துக்கிறேன். இது நல்லா இருக்க. சரி, நான் எதுக்கு இதை பத்தி கவலைப்படணும்? வாழ்க்கையில இதோட பெருசா எவ்வளவோ பார்த்துட்டேன். நீ காஃபி குடிப்பா, குடி. ஆறி போயிடும்.